தொடர் வணக்கம். வணக்கம். இவ்வளோ நாளாக ஆம் ஆத்மி கட்சியில் போட்டியிடறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ ஏன் சுயேட்சை கட்சி வேட்பாளராக போட்டியிடணும்னு நினைக்கிறீங்க? தொடர் வணக்கம். தொடர் அதாவது தொடர் ஆம் ஆத்மி கட்சின்றது ஒரு சாதாரண மக்கள் கட்சி. 2012 அன்பு தலைவர் கெஜ்ரிவால் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்தியாவில் உள்ளபூர்வமாகவே மக்களுக்காக பணி செய்யக்கூடிய கட்சி ஆம் ஆத்மி கட்சி. நாங்க பெருமைக்குன்னு பேசல, உள்ளபூர்வமாவே கடந்த 10 வருஷத்துல தேசிய கட்சி அந்தஸ்து பெற்றது ஆம் ஆத்மி கட்சி. காரணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா 1885 ஆரம்பிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. ஆனா இந்த மாதிரி கட்சி கூட ரொம்ப நாளா வருது. தேசிய கட்சி ஆகுது ரொம்ப நாளா, நீண்ட நாட்கள் ஆனிச்சு. ஆனா 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி கடந்த 10 வருஷத்துல தேசிய கட்சி அந்தஸ்து பெற்றது. காரணம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட்ல மக்களுக்கான சர்வீஸ் செய்யக்கூடிய கட்சி, ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி. இப்படிப்பட்ட மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளம் கொண்ட கட்சி. அன்பு தலைவர் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ளபூர்வமாகவே ஏகப்பட்ட இன்னல்களை சந்திச்சார். ஒரு மனுஷன் நேர்மையா இருக்கிறதால பல இன்னல்களை சந்திச்சார். அதுக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தா அன்பு தலைவர் கெஜ்ரிவால் அவர்கள். நான் ஏன் ஆம் ஆத்மி கட்சியில தான் போட்டியிடுறதா இருந்தது, நான் ஏன் சுயேட்சையா நிற்கிற காரணம்னா, தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அவர்கள் திமுகவினர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா பிரஸ் மீட் கொடுக்கிறார் நேத்து. அப்ப திமுக கூட கூட்டணி நீங்க போயிட்டு ஒரு சீட்டு கொடுக்குறான்னு வச்சுங்க, ஒரு பேச்சுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒரு சீட்டை நீங்க தொடர்பு சின்னத்தில் நின்று போட்டிடுறீங்க. ஆனா தொடர்பு சின்னத்தில் போட்டிட்ட பிறகு அந்த தொகுதி மக்களுக்கு எப்படி நல்லது செய்ய முடியும்? ஆம் ஆத்மி கட்சியோட கொள்கை என்ன? நம்மளால காசு கொடுக்க முடியாது, நாங்க நல்லது செய்ய வரோம். டெல்லி, பஞ்சாப், எப்படி நாங்க இந்த மாநிலத்தெல்லாம் மக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய நாங்க மக்கள் பணியை செஞ்சுட்டு வரோமோ அந்த மாதிரி நாங்க செய்ய ஆசைப்படுறோம். நாங்க அப்ப எங்களால காசு கொடுக்க முடியாது, எங்களுக்கு வாக்களிங்க, நாங்க மக்கள் நிதியை மக்களுக்கே பயன்படுத்துவோம் அப்படின்றதுதான் எங்களோட கட்சியோட கொள்கை. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு கூட்டணி கட்சியில போய் நீ சீட்டை வாங்கிட்டு எப்படி உங்களால அப்படி ஜெயிச்சாலும் எப்படி மக்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியும்? எப்படி ஒரு சுத்தமான அரசியலை கொடுக்க முடியும்? ஊழல் இல்லாத நிர்வாகத்தை எப்படி கொடுக்க முடியும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ச்சியா அதிமுக திமுக ஆகும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்குது. என்ன சித்தாந்தம்? நாங்க பாஜகவை வீழ்த்த போறோம்னு. எந்த அரசியல்வாதியும் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் ஆகும்னா பாஜகவை ஒரு உந்துகோலா பயன்படுத்தி இந்த திமுக வெளி வேஷம் போடுது. நீ உண்மையான மக்களுக்கான மக்களாட்சி கொடுத்திருக்கீங்களா? கிடையாது. குடும்ப அரசியல் தான், வாரிசு அரசியல் தான். திமுக வாரிசு அரசியல் தாங்க.